இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி வரகு அரிசி கஞ்சி. வரகு அரிசி 1/4 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் 1 மணி நேரம் ஊறணும். 2-3 தடவை கழுவுனோம்னா அதில் இருக்க உமி வந்துட்டு க்ளீன் ஆயிரும். அது கண்டிப்பாக செய்யணும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பும் போட்டிருக்கேன். அதையும் ஊற வைக்கிறதுலேயே போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சியை பொடியாக நறுக்கிக்கலாம். குக்கரில் அரிசியை போட்டுக்கலாம். தண்ணி 1/2 கப் ஊற்றுறேன். பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 பட்டை, 1 கிராம்பு. இது வாசத்துக்கு தான், ஆப்ஷனல். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புதினா 4-5 இலையை போட்டிருக்கேன். 2 பல் பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். காரம் வேணுங்கிறவங்க 1 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெயிட் போட்டு 1 விசில் விட்டு 5 மினிட்ஸ் சிம்மில் வைப்போம். வெயிட் எடுத்து பார்ப்போம். நல்லா வெந்துருச்சு. கல்லுப்பு தேவையான அளவு. சுடு தண்ணி 1 டம்ளர் ஊற்றுவோம். கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றிக்குவோம். அடுப்பில் வச்சு லேசாக சூடு பண்ணிக்குவோம். இந்த 1 கப்பு சாப்பிட்டா நமக்கு பசியும் எடுக்காது, சுகர் கட்டுப்படுத்தும்பாங்க. பச்சை மிளகாய் போடாததுனால நான் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வரகு அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிடலாம். வரகு, சாமை, இப்படி மில்லட்ஸில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு விட்டமின்ஸும் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு வேளை எடுத்துக்கலாம். நம்ம கெட்டியாக சாப்பாடாக சாப்பிட்றத விட இந்த லிக்விட் ஃபார்மில் சாப்பிட்றப்ப நமக்கு ஹெவினஸ் தெரியாது, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இதோட பருப்பும் போடுறதுனால நமக்கு ரிச்சாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.